எஸ். ஸோ அடுத்ததான் நம்ம வந்து பார்க்கக்கூடியது கிராஸ் எக்ஸாமினேஷன் ஆஃப் பெர்சன் கால்டு டு ப்ரொடியூஸ் டாக்குமெண்ட். ஸோ இப்போ நம்ம வந்து சிபிசியில் பார்த்தோம்னா 2 விதமான சம்மன்ஸ் பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ப்ரொடியூஸ் த டாக்குமெண்ட் அண்ட் கிவ் எவிடன்ஸ். இந்த மாதிரி 2 இருக்கும். ஆர்டர் 16ல பார்த்தோம்னா வெறும் டாக்குமெண்ட்டை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணுவதற்கு ஒரு சாட்சியை வந்து நம்ம எக்ஸாமின் பண்ணலாம். சாரி, டாக்குமெண்ட் மட்டும் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஒரு சாட்சி அந்த டாக்குமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த அழைக்கலாம். 2 விதமான சம்மன் வந்து சிபிசியில் சொல்லியிருப்பாங்க. அதே தான் சிஆர்பிசிலையும். ஸோ 2 விதமாக நம்ம வந்து பண்ணலாம். இப்போ 91ல பெட்டிஷன் பண்ணோம்னா வெறும் டாக்குமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணா போதும். ஸோ அந்த மாதிரி வெறும் டாக்குமெண்ட்டை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணுவதற்கு நம்ம வந்து சாட்சிகளை விசாரிப்பதாக இருந்தா அந்த டாக்குமெண்ட்டை வந்து நீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் பண்ணிட்டாவே போதும். ஈவன் பை போஸ்ட்ல அனுப்புனா கூட போதும் அந்த சம்மனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி. அது அவ்வளவுதான் வந்து அந்த சம்மனுக்கான பர்பஸ். அந்த பர்பஸ் முடிஞ்ச உடனே தட் சம்மன் வில் பி ஃபோர்ஃபிட்டட். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் நீதிமன்றத்துக்கு வந்த பிறகு அந்த டாக்குமெண்ட்டை யார் மூலமாக ப்ரூவ் பண்றதுங்கிறத அந்த பார்ட்டி முடிவு பண்ணும். யார் வந்து அந்த டாக்குமெண்ட்டை சம்மன் பண்றாங்களோ அவங்க முடிவு பண்ணும் அந்த டாக்குமெண்ட்டை யார் மூலமாக ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கறத அவங்க முடிவு பண்ணி அந்த சாட்சியத்தை விசாரிக்கலாம். அதை தான் இந்த செக்ஷன் சொல்லுது. ஒரு சாட்சி வந்து ஒரு டாக்குமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்றாங்க, கோர்ட்டுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. இப்போ செக்ஷன் 91லயோ அல்லது ஆர்டர் 16லயோ நம்ம வந்து ஒரு சம்மன் பண்றோம், டாக்குமெண்ட்டை கொண்டாந்து ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்னு சம்மன் பண்ணும்போது அவங்க நீதிமன்றத்துல வந்து டாக்குமெண்ட்டை கொண்டாந்து ப்ரொடியூஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னா அவங்கள நம்ம குறுக்கு விசாரணை பண்ணலாமா அப்படின்னா பண்ண முடியாது. அதுதான் இந்த செக்ஷன் சொல்லுது. கிராஸ் எக்ஸாமினேஷன் ஆஃப் பெர்சன் கால்டு டு ப்ரொடியூஸ் a document. A person summoned to produce a document does not become a witness by the mere fact that he produces it. He cannot be cross-examined unless and until he is called as a witness. So அவரை ஒரு சாட்சியாக விசாரித்தாலே ஒழிய எதிர்த்தரப்பினருக்கு வந்து அந்த சாட்சியை குறுக்கு விசாரணை பண்ண இயலாது அப்படிங்கிறது தான் இந்த செக்ஷன் சொல்லுது. ஸோ இதுக்கு நம்ம சிபிசிலேயே பார்த்தோம்னா போட்டிருப்பாங்க, சம்மன் டு ப்ரொடியூஸ் டாக்குமெண்ட்டுக்கு சம்மன் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணிட்டாவே போதும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தட் இஸ் சஃபிஷியன்ட் சொல்லியிருப்பாங்க. சஃபிஷியன்ட் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் தி சம்மன் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம இந்த இடத்துல மனசில் வச்சுக்கணும். அவங்களை குறுக்கு விசாரணை பண்ணுவதற்கான இது நமக்கு இருக்காது அந்த டாக்குமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணிட்டா. ஸோ அப்போ நம்ம டாக்குமெண்ட் நீதிமன்றத்துக்கு வந்துட்டாவே நீதிமன்றம் அதை பார்த்துக்கலாமான்னா பார்க்க முடியாது இல்லையா? ஸோ நீதிமன்றத்தில் அதை ப்ரூவ் பண்ணும். அந்த நம்ம செக்ஷன் 68ல சொன்ன மாதிரி அந்த டாக்குமெண்ட்டை ப்ரூவ் பண்ணும். ப்ரூவ் பண்ண பிறகுதான் நீதிமன்றம் வந்து அதை கருத்தில் எடுத்துக்கொள்ளும். அது பிரைமரி எவிடன்ஸா செகண்டரி எவிடன்ஸா யார் மூலமா ப்ரூவ் பண்ணுங்கிறதெல்லாம் அது தனி. அது பண்ணின பிறகு அந்த டாக்குமெண்ட் கேன் பி ரீட் இன் எவிடன்ஸ், அதர்வைஸ் இட் கேனாட் பி ரீட் இன் எவிடன்ஸ். ஸோ அதை நம்ம மனசுல வச்சுக்கணும். ஸோ நான் வந்து இந்த டாக்குமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண ஒரு கிராஸ் எக்ஸாமின் பண்றேன்னு சொல்லி கேட்க முடியாது அப்படிங்கிறத இந்த செக்ஷன் சொல்லுது. இதை நீங்க மனசுல வச்சுக்கணும். இதுவும் ஒரு கேள்வியாக வரலாம். 139 இம்பாக்ட் இந்த மாதிரி விட்னஸ் இஸ் கால்டு டு ப்ரொடியூஸ் a document. He can be subject to cross-examine. He cannot be subject to cross-examine. Can be subject to cross-examination with the permission of the court. Cannot be cross-examined even with the permission of the court. இப்படி எல்லாம் போட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இந்த பார்த்துக்குங்க. அடுத்ததாக விட்னஸஸ் டு கேரக்டர். ஸோ நம்ம ஏற்கனவே ரெலவன்சி ஆஃப் ஃபேக்ட்ல பார்த்துருக்கோம். கேரக்டர் ஆல்சோ எ ரெலவென்ட் ஃபேக்ட் அப்படின்னு பார்த்துருக்கோம். அதுல வந்து அந்த குட் கேரக்டர் பேட் கேரக்டர் அப்படின்னு 2 விஷயம் பார்த்துருக்கோம். எப்போ வந்து குட் கேரக்டர் ரெலவென்ட், எப்போ வந்து பேட் கேரக்டர் ரெலவென்ட்ங்கிறத பார்த்துருக்கோம். சிவில் கேசஸை பொறுத்த வரைக்கும் கேரக்டர் இஸ் ரெலவென்ட் அன்லெஸ் அந்த கேஸ்ல வந்து இந்த டிஃபமேஷன் மாதிரியான வழக்குகளாக இருந்தால் மட்டும்தான் நம்ம கேரக்டர் எவிடன்ஸ் இஸ் ரெலவென்ட், அதர்வைஸ் இட் இஸ் நாட் அ ரெலவென்ட். கிரிமினல் கேஸை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் பேட் கேரக்டர் இஸ் நாட் ரெலவென்ட், பட் ப்ரீவியஸ் குட் கேரக்டர் இஸ் ரெலவென்ட். ஸோ அப்போ ப்ரீவியஸ் குட் கேரக்டர் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னா then previous bad character also will become relevant by way of reply அப்படின்னு நம்ம அந்த கேரக்டர் எவிடன்ஸ் பார்க்கும்போது பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி கேரக்டர் எவிடன்ஸ் விடுவதற்கு ஒரு சாட்சி வராங்க அப்படின்னா அவங்களையும் நம்ம குறுக்கு விசாரணை பண்ணலாம், மறு விசாரணை பண்ணலாம் அப்படிங்கிறத செக்ஷன் 140 சொல்லுது. செக்ஷன் 140 விட்னஸஸ் டு கேரக்டர் மே பி கிராஸ் எக்ஸாமின் அண்ட் ரீ எக்ஸாமின். ஸோ ஒரு கேரக்டர் எவிடன்ஸ் தான், அவரை வந்து நம்ம வந்து குறுக்கு விசாரணை பண்ண தேவையில்லை அப்படின்னு முடிவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதுவும் எதுக்காக அப்படி சொல்றாங்கிறத பின்னாடி நான் குறுக்கு விசாரணையில என்னென்னலாம் கேட்கலாங்கிறது பேசும்போது நான் அதை சொல்றேன். ஸோ அதனால ஒரு ப்ரீவியஸ் குட் கேரக்டர் ஆர் பேட் கேரக்டரை ப்ரூவ் பண்ணுவதற்காக ஒரு சாட்சியம் விடப்படும் பொழுது அந்த சாட்சியமும் குறுக்கு விசாரணைக்கு உட்பட்டது அப்படிங்கிறத இந்த செக்ஷன் வந்து தெளிவுபடுத்துது. அடுத்தது லீடிங் கொஸ்டின்ஸ். ஸோ இந்த லீடிங் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமா நம்ம வந்து நீதிமன்றங்கள்ல அடிக்கடி நம்ம பேசக்கூடிய ஒரு விஷயம். எப்பப்பெல்லாம் லீடிங் கொஸ்டின்ஸ் கேட்கலாம், எப்பப்பெல்லாம் லீடிங் கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடாது
அப்படின்னு ஒரு இது இருக்கு. ஸோ அதை பத்தி இந்த செக்ஷன் சொல்லுது. இது ப்ராக்டிக்ஸ் மட்டும் இல்ல, எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூலயும் ரொம்ப முக்கியமான ஒரு செக்ஷன். இந்த லீடிங் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 144ல இருந்து 141ல இருந்து 143 வரைக்கும் வந்து நம்ம வந்து அந்த 3 செக்ஷன்ஸ் தெளிவா படிச்சோம்னா இந்த லீடிங் கொஸ்டின்ஸை பத்தி நம்ம புரிஞ்சுக்க முடியும். லீடிங் கொஸ்டின்னா என்ன அப்படிங்கிறத செக்ஷன் 141 வந்து டிஃபைன் பண்ணுது. எனி கொஸ்டின் சஜஸ்டிங் தி ஆன்சர் which the person putting it wishes or expects to receive is called leading questions. So விடை பொதிந்த வினா, நீங்க வந்து கேள்வி கேட்கும் போதே அதுல விடை இருக்கும். அந்த விடை அதாவது நீங்க காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து விட்டீர்கள் அல்லவா அப்படின்னு கேட்டா அது விடை பொதிந்த வினா. அவருக்கு அது என்ன சொல்லுவாரு, ஆமான்னு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி அந்த அந்த கேள்வியே அதுலயே விடையை வந்து பொருத்தி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பேர் வந்து லீடிங் கொஸ்டின்ஸ். அதாவது விட்னஸஸ் லீட் டு சே சம்திங், நம்ம லீட் பண்றோம், அவங்கள சொல்றதுக்கு லீட் பண்றோம். இட் should not be confused with prompting a witness. ஒரு என்கொயரி மாதிரி கேட்டோம்னா தட் இஸ் நாட் அ லீடிங் கொஸ்டின். நீங்கள் புகார் கொடுத்தீர்களா அப்படின்னு கேட்டோம்னா தட் இஸ் நாட் லீடிங் கொஸ்டின். புகார் கொடுத்து விட்டீர்கள் அல்லவா அப்படின்னு கேட்டா அது லீடிங் கொஸ்டின். பல சமயங்களில் நம்ம என்ன பண்றோம், நீங்க வந்து இவரா இருந்தா ப்ராசிக்யூட்டரா இருந்தா அவர் வந்து பிறகுன்னு தான் கேட்கணும், அவர் வந்து ப்ராம்ப்ட் பண்ணக்கூடாது சாட்சியம் அப்படின்னு நம்ம வந்து அப்ஜெக்ட் பண்றோம். ஏன்னா அது லீடிங் கொஸ்டின் நம்ம சொல்றோம். இந்த செக்ஷன்ஸ் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னா அது டவுட்டே வராது. விட்னஸ் அவர் ப்ராசிக்யூட்டருக்கு வேலை வந்து நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லிட்டு உட்கார்றதல்ல. he has responsibility. Public prosecutor has a responsibility to elucidate facts before the court. அப்போ ஒரு சாட்சி தன்னுடைய புவர் மெமரினால சொல்ல மறந்துட்டாங்கன்னா டெஃபினட்டா அது ஒரு கேள்வி மூலமாக அதை வந்து கொண்டு வர வேண்டியது ப்ராசிக்யூட்டருடைய ஒர்க்கு. நம்ம போய் அவரை நீங்க சொல்லுங்கப்பா, என்ன சொல்லணுமோ கோர்ட்ல சொல்லுங்கன்னு போய் உட்காந்துக்கிறது பேரு ப்ராசிக்யூட்டர் கிடையாது. ஸோ ப்ராசிக்யூட்டர் என்ன பண்ணும், அந்த பர்டிகுலர் விட்னஸ் எதுக்காக நம்ம அழைத்து வந்திருக்கோமோ அந்த ஃபேக்ட்ஸை ப்ரூவ் பண்றாங்களான்னு பார்க்கணும். அப்ப சப்போஸ் அவர் மறந்துட்டாரு அது சொல்ல விட்டுட்டாரு அப்படின்னா அது ஒரு கேள்வி மூலமாக அந்த பதிலை வந்து கொண்டு வரணும். அந்த சமயத்துல லீடிங் கொஸ்டினா போடக்கூடாது, பட் ப்ரோபிங் கொஸ்டினா போடலாம். ப்ரோபிங் கொஸ்டின்ங்கிறது அந்த கேள்விக்கு விட எது வேணாமா இருக்கலாம். இப்ப நீங்க புகார் கொடுத்தீர்களான்னு கேட்கும் போது கொடுத்தன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம், நான் கொடுக்கல வேற ஒருத்தர் கொடுத்தாருன்னு சொல்லலாம், எத்தனையோ கேள்வி இருக்கு. அதுல வந்து அதை லீடிங் கொஸ்டின் சொல்ல முடியுமானா நிச்சயமாக அதை லீடிங் கொஸ்டின் சொல்ல முடியாது. ஸோ லீடிங் கொஸ்டின்ஸ்ங்கிறது அதுலயே விடை இருக்கணும். இந்த புகார் நீங்கள் கொடுத்தது தானே அப்படின்னா அது லீடிங் கொஸ்டின், அப்ப அதை கேட்க கூடாது. அந்த மாதிரி நம்ம வந்து லீடிங் கொஸ்டின்ஸ்னா என்னங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். லீடிங் கொஸ்டின்ஸ்ங்கிறதுல விடை அதுலயே இருக்கும். அப்படி இருந்தாதான் அதுக்கு பேரு லீடிங் கொஸ்டின்ஸ். அவர் வந்து ஜஸ்ட் நாட் பண்றாருன்னு வச்சுக்கலாம், ஆமான்னு தலையமைக்கிறாரு அப்படின்னா அது போதும். அப்படி இருந்தாதான் அதுக்கு பேர் லீடிங் கொஸ்டின்ஸ். அதர் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம லீடிங் கொஸ்டின்ஸ் வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஸோ அதனால இந்த 141 வந்து இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரி, இந்த லீடிங் கொஸ்டின்ஸ் எப்ப கேட்கலாம் அப்படிங்கறத பத்தி செக்ஷன் 142 சொல்லுது. எப்ப கேட்கலாம்? லீடிங் கொஸ்டின்ஸ் மஸ்ட் நாட், if objected to by the adverse party, be asked in an examination in chief or in a re-examination except with the permission of the court. The court shall permit leading questions as to matters which are introductory or undisputed or which have in its opinion been already sufficiently proved அப்படின்னு சொல்றாங்க. நீங்க பல சமயங்கள்ல நம்ம வந்து என்ன பண்றோம், லீடிங் கொஸ்டின்ஸ் அப்படின்னு உடனே கோர்ட்ல வந்து அப்ஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். லீடிங் கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடாது, ப்ராசிக்யூஷன் கேட்கக்கூடாது, பிளைண்டிப் சைட்ல கேட்கக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து அப்ஜெக்ட் பண்றோம். நீங்க லீடிங் கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடாது அப்படின்னா அது எப்ப கேட்கக்கூடாதுங்கிறது அதுலயே சொல்றாங்க. லீடிங் கொஸ்டின்ஸ் மஸ்ட் நாட் இஃப் அப்ஜெக்டட் டு பை தி அட்வர்ஸ் பார்ட்டி. அதை வந்து அப்ஜெக்ட் பண்ணனாதான் அவர் கேட்க முடியாது. சப்போஸ் அப்ஜெக்ட் பண்ணலன்னு வச்சுங்களேன் அவர் கேட்கலாம். லீடிங் கொஸ்டின்ஸ்க்கு இஸ் என்டைட்டில்ட் டு புட் a leading question unless it is objected to by the adverse party. Adverse party object பண்ணா மட்டும்தான் அவர் leading questions கேட்க முடியாது. So leading questions can be asked if it is not objected by the adverse party. First விஷயம். ரெண்டாவது, அவரு even if it is அப்ஜெக்ட் பண்றாங்க, கோர்ட் வந்து இவங்க அட்வர்ஸ் பார்ட்டி அப்ஜெக்ட் பண்றாங்க, லீடிங் கொஸ்டின்ஸ் கேட்க கூடாது அப்படின்னு அப்ஜெக்ட் பண்ணா கூட with the permission of the court he can ask leading questions. So நம்ம என்ன நினைக்கிறோம், ரீ எக்ஸாமினேஷன்லயும் சீஃப் எக்ஸாமினேஷன்லயும் லீடிங் கொஸ்டின்ஸ் கேட்க கூடாதுன்னு இந்த செக்ஷன் சொல்றதுனாலயே நம்ம அது யூனிவர்சல் அப்ளிகேஷனா வச்சுக்கிறோம். இட் இஸ் நாட் யூனிவர்சல் அப்ளிகேஷன், இட் இஸ் அ கண்டிஷன். நீங்க அந்த கண்டிஞ்சன்ட் என்ன,
ஃபர்ஸ்ட் விஷயம் அப்ஜெக்ட் பண்ணோம். யாரு? அட்வர்ஸ் பார்ட்டி அப்ஜெக்ட் பண்ணோம். அவர் லீடிங் கொஸ்டின்ஸ் இந்த பாயிண்ட்டுக்கு அவர் லீடிங் கொஸ்டின்ஸ் கேட்க கூடாதுன்னு அப்ஜெக்ட் பண்ணோம். அப்போ அப்படி அப்ஜெக்ட் பண்ணிட்டாருன்னா கேட்கவே முடியாதா அப்படின்னா அப்படி கிடையாது. அப்ஜெக்ட் பண்ணனாலும் நம்ம என்ன பண்ணலாம்? வித் பர்மிஷன் ஆஃப் த கோர்ட் பண்ணலாம், கேள்வி கேட்கலாம். சரி, அப்ப கோர்ட் வந்து எல்லா கேள்விக்கும் பர்மிட் பண்ணலாமா அப்படின்னா அதுக்கான கைடன்ஸ் பின்னாடி இருக்கு. கோர்ட் எந்தெந்த மாதிரியான விஷயங்களுக்கு லீடிங் கொஸ்டின்ஸை பர்மிட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த செக்ஷன் சொல்லுது. அதுல 2வது பேரா சொல்லுது, the court shall permit leading questions as to matters which are introductory facts. நம்ம செக்ஷன் 9ல பார்த்திருக்கோம். வாட் இஸ் இன்ட்ரோடக்டரி ஃபேக்ட்ஸ்ங்கிறத அதுல பார்த்திருக்கோம். அந்த இன்ட்ரோடக்டரி ஃபேக்ட்ஸ் எதெல்லாம் நம்ம வந்து அந்த ஃபேக்டின் இஷ்யூவையோ அல்லது ரெலவென்ட் ஃபேக்டரையோ இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடிய ஃபேக்ட்ஸ், அந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் நம்ம சொல்வதற்கு லீடிங் கொஸ்டின்ஸ் நம்ம அலோவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது, ஆர் அன்டிஸ்பியூட்டட். நீங்க வந்து ப்ளீடிங்ஸ்லயே போட்டிருக்காங்க, இந்த மாதிரி இன்னாருக்கு 4 பிள்ளைகள்னு போட்டிருக்காங்கன்னு வச்சுங்களேன். அதுக்கு போய் லீடிங் கொஸ்டின் கேட்கறதுக்கு என்ன தப்பு? அவர் குறுக்கு விசாரணை முதல் விசாரணை பண்ணும்போது உங்க அப்பாவுக்கு 4 குழந்தையான்னு கேட்டு போறாங்க. இதுல என்ன இருக்கு? நீங்க தான் ஏற்கனவே டினை பண்ணலையா? ரிலேஷன்ஷிப் இஸ் அட்மிட்டட், இட் இஸ் நாட் டிஸ்பியூட்டட். ஸோ அந்த மாதிரி டிஸ்பியூட்டட் அன்டிஸ்பியூட்டட் ஃபேக்ட்ஸ்க்கு நம்ம லீடிங் கொஸ்டின்ஸ் பர்மிட் பண்ணலாம். ஆர் விச் ஹேவ் இன் இட்ஸ் ஒப்பீனியன் பீன் ஆல்ரெடி சஃபிஷியன்ட்லி ப்ரூவ்ட். ஸோ 3வது விஷயம் தான் கொஞ்சம் டிக்லிஷான விஷயம். மற்ற 2 ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கலாம். என்ன புரிஞ்சுக்கலாம்? இன்ட்ரோடக்டரி, அன்டிஸ்பியூட்டட். இன்ட்ரோடக்டரிங்கிறது செக்ஷன் 9க்குள்ளார வருது. எதெல்லாம் வந்து ஃபேக்ட் இஷ்யூ இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்காக சொல்லக்கூடிய விஷயங்களோ அல்லது ரெலவென்ட் ஃபேக்ட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்காக சொல்லக்கூடிய விஷயங்களோ நம்ம அலோவ் பண்ணிடலாம். அதே போல அன்டிஸ்பியூட்டட், இந்த ஃபேக்ட்ஸை பத்தி அவங்க டிஸ்பியூட் பண்ணல அதர் அட்வர்ஸ் பார்ட்டினா அதையும் நம்ம வந்து லீடிங் கொஸ்டினா கேட்க அலோவ் பண்ணிடலாம். இப்போ 3வதா வருது பாருங்க, இன் இட்ஸ் ஒப்பீனியன் பீன் ஆல்ரெடி சஃபிஷியன்ட்லி ப்ரூவ்டு ஒன்று இருக்கு பாருங்க. அதுல தான் கொஞ்சம் குழப்பம். என்ன குழப்பம் அப்படின்னா எப்படி நம்ம இது முடிவுக்கு வர்றது? இப்போ வந்து கோர்ட் வந்து அவர் கேட்கறாரு, லீடிங் கொஸ்டின்ஸ் கேட்கறாரு. லீடிங் கொஸ்டின்ஸ் கேட்கும்போது அப்ஜெக்ட் பண்றாங்க, அட்வர்ஸ் பார்ட்டி அப்ஜெக்ட் பண்றாங்க, இது வந்து லீடிங் கொஸ்டின் அவர் கேட்கக்கூடாது அப்படின்னு அப்ஜெக்ட் பண்றாங்க. அப்படி அப்ஜெக்ட் பண்ணும்போது அவர் பர்மிஷன் கேட்கிறாரு. இல்லைங்க, நான் இது லீடிங் கொஸ்டினா போட்டாதான் என்னால வந்து அந்த சாட்சிக்கிட்ட இருந்து விடை வாங்க முடியும், ஸோ என்ன பர்மிட் பண்ணுங்கன்னு அவர் பர்மிஷன் கேட்கிறாரு. அப்படி பர்மிஷன் கேட்கும்போது இந்த 3வது லிம்ப்ல நம்ம பர்மிஷன் கொடுக்கணும்னு வச்சுங்க. எந்த லிம்ப்ல? ஆல்ரெடி சஃபிஷியன்ட்லி ப்ரூவ்ட் அப்படிங்கிற இதுல வந்து நம்ம பர்மிஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், அந்த இடத்துல நீதிமன்றம் வந்து மஸ்ட் ஷிஃப்ட் தி எவிடன்ஸ் டு சம் எக்ஸ்டென்ட். ஏன்னா ஏற்கனவே அந்த ஃபேக்ட்ஸை பத்தி யாராவது சாட்சியம் அளித்திருக்கிறார்களான்னு பார்க்கணும். இப்போ வந்து PW1 கிட்ட அது பாசிபிள் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி நாட் சஃபிஷியன்ட்லி ப்ரூவ்ட்னு சொல்ல முடியாது. ஸோ PW1 அல்லாம மற்ற சாட்சிகள் வரும் பொழுது PW1 சொல்லியிருக்காரா, PW2 சொல்லியிருக்காரு அந்த விஷயத்த குறுக்கு விசாரணையில பண்ணி அதுல வந்து அவங்க அதை வந்து கான்ஃபரன்ட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். அதை பார்த்து ஒரு லிமிட்டெட் ஷிஃப்டிங் எவிடன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கோர்ட் வந்து கேன் ரெக்கார்ட் இட்ஸ் பர்மிஷன். ஸோ அந்த விஷயம் பண்ணலாம். பட் ப்ராக்டிக்கலா எவ்வளவு தூரம் பாசிபிள்ங்கிறது வந்து நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி. அது நீங்களே முடிவு பண்ணீங்க, அது எவ்வளவு தூரம் பாசிபிள்ங்கிறத பாத்துங்க. பட் நமக்கு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல இது ஒரு கேள்வியாக வருவதற்கு வாய்ப்பு. லீடிங் கொஸ்டின்ஸ் when can be asked அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அப்ப நம்ம இதை எழுதுவதற்கு தயாராக இருக்கும். அடுத்தது when they may be asked. So first வந்து 142 when it may not be asked. அடுத்தது when it may be asked. Leading questions may be asked in cross examination. So குறுக்கு விசாரணைக்கு தடை கிடையாது. ஒன்லி சீஃப் எக்ஸாமினேஷனுக்கும் ரீ எக்ஸாமினேஷனுக்கு மட்டும்தான் தடை, குறுக்கு விசாரணைக்கு தடை கிடையாது. ஏன்னா லீடிங் கொஸ்டின்ஸ் வந்து விடைபோது இந்த வினா யார் கேட்க போறது? அட்வர்ஸ் பார்ட்டி கேட்க போறது. ஸோ அட்வர்ஸ் பார்ட்டி ஒரு தனக்கு அட்வர்ஸா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த அவர் லீடிங் கொஸ்டினா கேட்க போறது இல்லை. ஸோ தனக்கு சாதகமா இருக்கக்கூடிய விஷயத்தை தான் அவர் லீடிங் கொஸ்டினா கேட்க போறாரு. அதனால ஸோ அதை வந்து லீடிங் கொஸ்டின் அப்படிங்கறத இந்த சொல்லுது. சோ லீடிங் கொஸ்டின்ஸ்ங்கிறது ஒரு முக்கிய ரைட்டிங். சோ இது விஷயம் அதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி செக்ஷன் 144 சொல்லுது. Any witness may be asked whilst under examination whether any contract, grant or other disposition of property as to which he is giving evidence was not contained in a document, and if he says that it was, or if he is about to make any statement as to contents of any document which in the opinion of the court ought to be produced, the adverse party may object to such evidence
being given until such document is produced or until facts have been proved which entitle the party who called the witness to give secondary evidence of it. Explanation. A witness may give oral evidence of statements made by other persons about the contents of documents if such statements are in themselves relevant facts. அப்படின்னு இந்த செக்ஷன் சொல்றாங்க. இந்த செக்ஷன்ஸ் வந்து நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த செக்ஷன் ஏற்கனவே இந்த டாக்குமெண்டரி எவிடன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அடிக்கடி ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த டாக்குமெண்ட்ஸ், the contents of the documents can be proved only by producing the document, not by way of oral evidence. That oral evidence is permissible only in a case of secondary evidence. So oral account of a document is permissible only in case of a secondary evidence. In the absence of the primary evidence, the oral account can be given if it is comes in any of the circumstances stated in section 65. So அதை முதல்ல மனசுல வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன மனசுல வச்சுக்கணும்னா, செக்ஷன் 91, 92 92 என்ன சொல்லுதுன்னா, ஒரு எவிடன்ஸ், ஒரு பர்டிகுலர் ஃபேக்ட் அதை வந்து ஒரு டாக்குமெண்டாக எழுதப்பட்டு விட்டால் அதை வந்து டாக்குமெண்டரி எவிடன்ஸா தான் ப்ரூவ் பண்ணுமே தவிர ஓரல் எவிடன்ஸ் மூலமாக ப்ரூவ் பண்ண முடியாது. ஓரல் எவிடன்ஸ் இஸ் எக்ஸ்க்ளூடட் இன் தட் மேட்டர்னு செக்ஷன் 91 and 92 சொல்லுது. ஸோ அதே அடிப்படை, அதே பேஸ் தான் 144க்கும். ஸோ 144 பொறுத்த வரைக்கும் ஒரு விட்னஸ் வந்து எக்ஸாமினேஷன்ல இருக்கும் பொழுது ஒரு கான்ட்ராக்டை பத்தியோ, கிராண்ட பத்தியோ, அவங்கள மற்ற ப்ராப்பர்ட்டியை வந்து டீல் பண்ண விஷயத்தை பத்தியோ எவிடன்ஸ் கொடுக்கும் பொழுது அது வந்து ஒரு டாக்குமெண்ட்ல இல்லைன்னா அவர் அதை பத்தி பேசலாம். டாக்குமெண்ட்ல இருந்துட்டா அந்த டாக்குமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ற வரைக்கும் அந்த சாட்சியத்தை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அட்வர்ஸ் பார்ட்டி அப்ஜெக்ட் பண்ணலாம். அப்படி அப்ஜெக்ட் பண்ணாங்கன்னா அதை வந்து கோர்ட் வந்து தன்னுடைய டிஸ்கிரிஷன்ல அதை அலோவ் பண்ணலாமா வேணாமாங்கிற முடிவை எடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த செக்ஷன் 144 சொல்லுது. ஸோ அதையும் நம்ம மனசுல வச்சுக்கணும். ஸோ இந்த பல சமயங்களில் நம்ம என்ன பண்றோம்னா, டாக்குமெண்டரி எவிடன்ஸ் ஏற்கனவே டாக்குமெண்ட்ல இருக்கும். ஒரு வில்லோ அல்லது வந்து ஒரு மார்ட்கேஜ் டீடோ அல்லது ஒரு அக்ரிமெண்டோ, ஒரு ஃபேமிலி அக்ரிமெண்டோ ஏதோ இருக்கும். அதை வந்து நீதிமன்றத்துல ப்ரொடியூஸ் பண்ணாம அந்த சாட்சி கிட்ட கேட்டுட்டு அவர் ஆமா அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னா நம்ம வந்து என்ன நினைக்கிறோம், அவர் வந்து சொல்லிட்டாரு அதனால வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறோம். அப்படி ப்ரூவ் பண்ண முடியாது. ஏன்னா யூ ஆர் பார்டு பை மோர் தென் ஒன் செக்ஷன். நீங்க ஓரல் எவிடன்ஸ் இஸ் பார்டு பை மோர் தென் ஒன் செக்ஷன் வித் ரிகார்ட் டு டாக்குமெண்டரி எவிடன்ஸ். So contents of the document can be proved only by producing the document, whether it is by way of primary evidence or by way of secondary evidence அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதே ஆஸ்பெக்டை இந்த செக்ஷன் மறுபடியும் இன்சிஸ்ட் பண்ணுது. ஸோ கண்டென்ட்ஸ் ஆஃப் த டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணணும், நீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் பண்ணி தான் அதை ப்ரூவ் பண்ண முடியுமே தவிர அதை வந்து நம்ம வந்து ஓரல் எவிடன்ஸ் விட்டு ப்ரூவ் பண்ண முடியாது. unless it is shown that he is entitled to give secondary evidence of it. ஸோ நம்ம அந்த 65ல வரக்கூடிய 5 சர்க்கம்ஸ்டன்சஸ்ல வந்து அது வந்து இப்போ ஒரு லாஸ்ட் டாக்குமெண்ட் வச்சுங்களேன், எவிடன்ஸ் ஆஸ் டு லாஸ்ட் டாக்குமெண்ட்னா தென் ஓரல் எவிடன்ஸ் இஸ் பர்மிசிபிள். ஸோ முதல்ல அந்த டாக்குமெண்ட் லாஸ்ட் ஆயிடுச்சுங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டு பிறகு ஓரல் அக்கௌண்ட் கேன் பி டேக்கன் இன்டு அக்கௌண்ட். அந்த சமயத்துல மட்டும்தான் 144 இஸ் பர்மிசிபிள். அதை தான் 144 சொல்லுது. அப்படிதான் நம்ம அலோவ் பண்ணுங்கிறத சொல்லுது. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்துருக்கோம் எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸஸ். அதுல நீதிமன்றத்துக்கு இருக்கக்கூடிய பவர் பத்தி நம்ம பார்த்தோம். அடுத்ததாக நம்ம பார்க்கறது இன்னொரு முக்கியமான செக்ஷன். இதுதான் நம்ம வந்து இந்த ஃபார்மர் ஸ்டேட்மெண்டோட எஃபெக்ட் என்ன அப்படிங்கறத பத்தி நான் சொல்லும்போது சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த ஃபார்மர் ஸ்டேட்மெண்ட் ஆர் ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத எப்படி நம்ம உபயோகப்படுத்தலாம் நீதிமன்றத்துல அப்படிங்கிறத 2 செக்ஷன் சொல்லுது. ஒன்னு வந்து செக்ஷன் 145, இன்னொன்னு வந்து செக்ஷன் 157. ஸோ இந்த 2 செக்ஷனும் எப்பயுமே நம்ம மனசுல ஞாபகம் வச்சுக்கணும். எதுக்காக ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஒரு ஃபார்மர் ஸ்டேட்மெண்ட் இருக்கு அப்படின்னா அந்த ஃபார்மர் ஸ்டேட்மெண்ட்டை எதுக்காக உபயோகப்படுத்தலாம், அதை எப்படி உபயோகப்படுத்தலாங்கிறத இந்த 2 செக்ஷன்ஸ் மட்டும் தான் பேசுது. ஸோ ஃபார்மர் ஸ்டேட்மெண்ட்னா என்னங்கிற ஒரு கேள்வி இருக்கும். வாட் இஸ் ஃபார்மர் ஸ்டேட்மெண்ட்? அப்போ வந்து நீதிமன்றத்துக்கு வந்து சாட்சியம் அளிப்பதற்கு முன்பு இருக்கிறது எல்லாமே ஃபார்மர் ஸ்டேட்மெண்ட். ஈவன் ட்ரையல் கமெண்ட்ஸ் கூட அவர் சாட்சியம் அளிப்பதற்கு முன்பு வரை உள்ளது எல்லாமே ஃபார்மர் ஸ்டேட்மெண்ட் தான். அந்த ஃபார்மர் ஸ்டேட்மெண்ட் கேன் பி யூஸ்ட் ஃபார் கான்ட்ரடிக்ஷன் அண்டர் செக்ஷன் 145 ஆர் கராபரேஷன் அண்டர் செக்ஷன் 157. ஸோ ஃபார்மர் ஸ்டேட்மெண்டோடைய யூஸ் நீங்க நம்ம சொன்னோம் இல்லையா, 32ல வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னா அது டையிங் டிக்ளரேஷன் ஆயிடும். இறக்காம உயிரோடு இருக்காருன்னா அது என்னவாகும், அது வந்து ஃபார்மர் ஸ்டேட்மெண்டா மாறிடும். அந்த ஃபார்மர் ஸ்டேட்மெண்டோடைய ரெலவன்ஸ் என்னன்னா, இந்த 145 கீழே குறுக்கு விசாரணை பண்ணி அதை கான்ட்ரடிக்ட் பண்றதுக்கும், இப்ப நீதிமன்றத்துல வந்து அளிக்கக்கூடிய சாட்சியத்தை கான்ட்ரடிக்ட் பண்றதுக்கும் நீதிமன்றத்துல அளிக்கக்கூடிய சாட்சியத்தை கராபரேட் பண்றதுக்கும் தான் அந்த ஃபார்மர் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ண முடியும். இதுல பல பேர் தவறா நம்ம என்ன புரிஞ்சுட்டு இருக்கோம்னா, ஃபார்மர் ஸ்டேட்மெண்ட்டை வந்து எவிடன்ஸ் கராபரேட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு இருக்கோம்.
அப்படி கிடையாது. நம்ம அது தவறான ஒரு கருத்து. அந்த மாதிரி நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை மாத்திக்கங்க. ஃபார்மர் ஸ்டேட்மெண்ட் கராபரேட்ஸ் எவிடன்ஸ் இன் தி கோர்ட். நீதிமன்றத்துல வந்து ஒரு சாட்சியம் சொல்றாரு இல்லையா, அந்த சாட்சியத்தை அவர் ஏற்கனவே சொன்ன வாக்கு மூலம் கராபரேட்டோ கான்ட்ரடிக்டோ பண்ண முடியும். அதுதான் வந்து அதனுடைய பர்பஸ். நம்ம வந்து அந்த ஃபார்மர் ஸ்டேட்மெண்ட்டை போய் நம்ம வந்து இந்த சாட்சியம் கராபரேட் பண்ணணும்னு எதிர்பார்க்கறதும் தப்பு, அப்படி கேள்வி கேட்கறதும் தவறான விஷயம். அப்படி பண்ணோம்னா அதுல ஒரு ரெலவன்ஸ் இல்லை, அது கோர்ட்டு தூக்கி போட்டு போயிடுவோம், அவ்வளவுதான். ஸோ இப்ப எப்படி ஒரு ஃபார்மர் ஸ்டேட்மெண்ட்டை கான்ட்ரடிக்ட் பண்றது அப்படிங்கிறது தான் இந்த செக்ஷன் பண்ணுது. செக்ஷன் 145 சொல்லுது. அதை பார்ப்போம். may be cross-examined as to previous statements made by him in writing, reduced into writing, and are being proved. But if it is intended writing can be proved, which are to be used for the purpose of contradicting him. செக்ஷன் 145 சொல்லுது. இந்த செக்ஷன் 145 நம்ம ரெண்டா பிரிக்கணும். எப்படி பிரிக்கணும்? ஸ்டேட்மெண்ட் இன் ரைட்டிங் அப்படிங்கிறது ஒரு பார்ட், எவிடன்ஸ்ங்கிறது அதர் பார்ட். இத ரெண்டா அப்படி பிரிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன சொல்லுது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். A witness may be cross examined. ஒரு previous statement in writing, ஒருத்தர் வந்து ரைட்டிங்ல எழுதி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட். இப்ப கேக்குதா? வாய்ஸ் பிரேக்னு சொல்றாங்க. இப்போ ஓகேவா? யாராவது மெசேஜ் போடுங்க. வாய்ஸ் ஓகேவா? ஆடிபிளா? ஓகே. சோ இந்த ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட்டை கிராஸ் பண்றோம். இப்போ வந்து நம்ம கிராஸ் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட் இன் ரைட்டிங். ஸோ ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட் இன் ரைட்டிங் தான் நம்ம கிராஸ் எக்ஸாமினேஷன் யூஸ் பண்ண முடியும். அது ஒரு சின்ன ஷட்டில் டிஃபரன்ஸ் இருக்கு, அதை பின்னாடி சொல்றேன். ஒரு ஏற்கனவே எழுத்து மூலமாக கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குமூலம், முந்தைய வாக்குமூலம், அந்த முந்தைய வாக்குமூலத்தை குறுக்கு விசாரணை செய்ய வேண்டும் என்றால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இது சொல்லுது. வித்தவுட் சச் ரைட்டிங் பீன் ஷோன் டு ஹிம், அவருக்கு அந்த ரைட்டிங்கை காமிக்காமலேயே, ஆர் பீயிங் ப்ரூவ்டு, ப்ரூவ் பண்ணுவதற்கு முன்பாகவே அது குறித்து குறுக்கு விசாரணை செய்யலாம். என்ன பண்ணலாம்? 145 பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஒரு ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட் இன் ரைட்டிங், எழுத்து மூலமான முந்தைய வாக்குமூலத்தை நம்ம குறுக்கு விசாரணை பண்ணுவதற்கு உபயோகப்படுத்துறோம்னா அதை காண்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை காண்பிக்காமலேயே நம்ம என்ன பண்ணோம்? குறுக்கு விசாரணை பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த செக்ஷன் சொல்லுது. சரி, கான்ட்ரடிக்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கறத ரெண்டாவது பார்ட் சொல்லுது. அந்த அந்த பட்ல இருந்து ஆரம்பிக்கிறது செகண்ட் பார்ட். பட் இஃப் இட் இஸ் இன்டெண்டட் டு கான்ட்ரடிக்ட் ஹிம், ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு இவரை கான்ட்ரடிக்ட் பண்ணணும். யார? அந்த மேக்கர் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்டை வந்து கான்ட்ரடிக்ட் பண்ணணும்னு நம்ம முடிவு பண்ணோம்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, his attention must, before the writing can be proved, be called to those parts of which are to be used for the purpose of contradicting him. அவரை கான்ட்ரடிக்ட் பண்ணுவதற்கு எந்த பகுதியில் நம்ம அவரை கான்ட்ரடிக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதனுடைய அந்த இடத்துக்கு அவருடைய அட்டென்ஷனை கொண்டு போகணும். அதுதான் இந்த 145 சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதை செய்யாம நம்ம சும்மா குறுக்கு விசாரணை மட்டுமே பண்ணிட்டு போனோம்னா கான்ட்ரடிக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகாது. ஸோ இப்போ வந்து இப்போ ஒரு 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 உதாரணம் சொல்றேன். இது என்ன உதாரணம்னா, ஒரு கம்ப்ளைனன்ட் டிஃபெக்டோ கம்ப்ளைனன்ட் வந்து தன்னுடைய புகார்ல முதல் தகவல் அறிக்கையில என்ன சொல்றாரு? எதிரி என்னை அறிவாளால் வெட்டினார் அப்படின்னு சொல்றாரு வச்சுக்கோங்க. அறிவாளால் வெட்டினார் சொல்றாரு. இங்க நீதிமன்றத்துல வந்து என்ன பண்றாரு? சாட்சியம் அளிக்கும் போது எதிரி என்னை வாளால் வெட்டினார்னு சொல்றாரு. இப்ப அறிவாள்ங்கிறது வேறு, வாள்ங்கிறது வேறு. அறிவாள்னா சிக்கிள், வாள்னா சோடு. சோ இப்ப இந்த இடத்துல இப்ப இதை வந்து டிஃபென்ஸ் வந்து கான்ட்ரடிக்ட் பண்ண விரும்புறாங்க, அதை கிராஸ் எக்ஸாமின் பண்ண விரும்புறாங்க அப்படின்னா இந்த ஏற்கனவே புகார்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கிறத அவர்கிட்ட காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கிட்ட கேள்வி கேட்கலாம். ஏங்க நீங்க வந்து புகார்ல வந்து என்னன்னு சொல்லியிருக்கீங்க, எந்த ஆயுதத்தால் தாக்குனாங்கன்னு சொல்லியிருக்கீங்கன்னு இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கலாம். எத்தனை கேள்வி வேணா அந்த மாதிரி கேட்கலாம். பட் அவரை கான்ட்ரடிக்ட் பண்ணும். நீங்க வந்து புகார்ல இந்த மாதிரி சொல்லல, இன்னைக்கு நீதிமன்றத்துல வாளால் தாக்கியதாக சொன்னது போல நீங்க புகார்ல சொல்லல அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, his attention must be drawn to the portion which you wants to contradict.
எந்த போர்ஷனை நீங்க கான்ட்ராடிக்ட் பண்ண விரும்புறீங்களோ அதை வந்து அவருடைய அட்டென்ஷன் கொண்டு போகணும். நீங்க உங்க புகார்ல போலீசாரிடம் நீங்கள் அளித்த புகாரில் அறிவாளால் தாக்கியதாக கூறியுள்ளீர்கள், வாளால் தாக்கியதாக கூறவில்லை அப்படிங்கிறத அப்படின்னு அவர் கொண்டு போகணும், அவருடைய அட்டென்ஷன் கொண்டு போகணும். அவர் அதை வந்து ஆமான்னு சொல்லிட்டாருன்னா கான்ட்ரடிக்ஷன் எஸ்டாப்ளிஷ்ட். அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தரா என்கொயரி பண்ண தேவையில்ல. இல்லைன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் யாரு அந்த ஸ்டேட்மெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணாங்களோ அவங்க மூலமாக அந்த கான்ட்ரடிக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணும். ஸோ இதுதான் கான்ட்ரடிக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கான வழி. நம்ம இந்த கான்ட்ரடிக்ஷனை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்றதே தெரியாம சஜஷனா போட்டுட்டு வந்துட்டோம்னா அது கான்ட்ரடிக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகாது. நீங்க வந்து நீதிமன்றம் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட்டையும் எவிடன்ஸையும் இப்படி வச்சு இந்த ரெண்டு கையில, இந்த கையில ஸ்டேட்மெண்ட், இந்த கையில எவிடன்ஸ் வச்சு இப்படி பார்த்துட்டு இருக்காது. அப்படி பாக்குற மாதிரி இதுல சொல்லல, எவிடன்ஸ் ஆக்ட்ல சொல்ல, இப்படி இது ஒண்ணு வச்சுட்டு இந்த ஒண்ணு வச்சுக்கிட்டு இதுல வாள் சொல்லியிருக்காரு, இதுல அறிவாள் சொல்லியிருக்காரு அப்படி பார்த்து நீதிமன்றம் அப்ரிஷியேட் பண்ணாது. அப்படி பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா இந்த செக்ஷன் என்ன சொல்லுது, யூ மஸ்ட் டிரா அட்டென்ஷன் ஆஃப் தி மேக்கர் டு தி போர்ஷன் யூ வாண்ட் டு கான்ட்ரடிக்ட். எந்த பகுதியை நீங்க வந்து கான்ட்ரடிக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த போர்ஷனுக்கு அவருடைய அட்டென்ஷனை கொண்டு போகணும். எதுக்காக அப்படின்னா அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கொடுக்குறோம். எதுக்காக? அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம். அவர் என்ன சொல்லலாம், ஆமாங்க நான் வந்து அப்ப அறிவாள்னு தான் சொன்னேன், இப்ப நான் வாழ்னு சொல்றேன். ஏன் அப்படி சொல்றேன்னா அது வந்து வெட்டும் போது எனக்கு வந்து அறிவாள் மாதிரி தான் தோணுச்சு. அதன் பிறகு நான் யோசித்து பார்த்த போது அறிவாள் இல்ல, அறிவாள்னா வளைந்திருக்கும், வாள்னா நீட்டமா இருக்கும். அதனால அவர் வெட்டின அந்த விஷயத்தை நான் ரீகலெக்ட் பண்ணும் பொழுது எனக்கு அது வந்து வாள் மாதிரி தான் இருக்கும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி அவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும். அவரை ஷட் பண்ணக்கூடாது. நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு, நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுன்னு சொன்னீங்கன்னா அதுல ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அதனுடைய நோக்கமே அவர்கிட்ட இருந்து எக்ஸ்பிளனேஷன் வாங்குறது தான். எது? இந்த கான்ட்ரடிக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவதன் மூலமாக. அதனால ஸோ கான்ட்ரடிக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்றது எப்படிங்கிறது இதை பொறுத்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். தாசில்தார் சிங் கேஸ் இருக்கு, பகவான் சிங் கேஸ் இருக்கு. அந்த கேசஸ் எல்லாம் நீங்க படிச்சீங்க. கொமிஷன் கான்ட்ரடிக்ஷன்ல வருமா, கொமிஷன்ல எப்படி கான்ட்ரடிக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்றதுங்கிறதெல்லாம் அதுல ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்லியிருக்காங்க. அந்த கேஸை நீங்க படிச்சீங்க. அடுத்ததாக கராபரேஷனுக்கு எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத இங்க பார்ப்போம். Formal statement of witnesses may be proved to corroborate later testimony as to same fact. In order to corroborate the testimony of a witness, any formal statement made by such witnesses relating to the same fact at or about the time when the fact took place or before any authority legally competent to investigate the fact may be proved. So corroborationக்கு நம்ம ஃபார்மர் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணலாம். இப்ப ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஃபார்மர் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு ஒண்ணு தான். ப்ரீவியஸ்னாலும் ஃபார்மர்னாலும் நீங்க சினானிமஸ் தான் ரெண்டு வார்த்தைகளும். ஆனா நீங்க 145க்கும் 157க்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பாத்தீங்கன்னா, 145ல குறுக்கு விசாரணையாக இருந்தாலும் சரி, கான்ட்ரடிக்ட் பண்ணணுமாக இருந்தாலும் சரி, அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரைட்டிங்ல இருக்கணும். ஆனா 157ல கராபரேட் பண்றதுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரைட்டிங்ல இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது வெறும் ஓரல் ஸ்டேட்மெண்டா கூட இருக்கலாம். ஸோ ஸ்டேட்மெண்ட் வந்து ரெண்டு வகை, ஓரல் ஸ்டேட்மெண்ட், ரிட்டன் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஓரல் ஸ்டேட்மெண்ட்டை கூட நீங்க கராபரேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். அந்த கராபரேஷனுக்கு எதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத செக்ஷன் 157 சொல்லுது. In order to corroborate the testimony of a witness, any formal statement made by such witness relating to the same fact at or about the time when the fact took place, அந்த fact நடந்த போது சொல்லிருக்கணும். அல்லது before any authority legally competent to investigate the fact may be proved. So இன்வெஸ்டிகேட் பண்ணுவதற்கு யாருக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்களோ அவங்க மூலமா கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம ப்ரூவ் பண்ணலாம். இப்படித்தான் 164 ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம கராபரேஷனுக்கு யூஸ் பண்றோம். 161 ஸ்டேட்மெண்ட்டை வந்து கராபரேஷனுக்கு யூஸ் பண்றது இல்ல. ஏன்னா 161 ஸ்டேட்மெண்ட் வந்து கான்ட்ரடிக்ஷனுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், கராபரேஷனுக்கு யூஸ் பண்ண முடியாதுன்னு செக்ஷன் 162 ஆஃப் சிஆர்பிசி பார் பண்ணுது. அதனால நம்ம வந்து அந்த ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட் இன் ரைட்டிங்கா இருந்தாலும் கூட நம்ம வந்து கான்ட்ரடிக்ஷனுக்கு மட்டும்தான் யூஸ் பண்றோம், கராபரேஷனுக்கு யூஸ் பண்றது இல்ல. அதே ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அல்லது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கம்ப்ளைண்டா இருந்ததுன்னா அதை பொறுத்த மட்டும் நம்ம வந்து கராபரேஷனுக்கும் யூஸ் பண்ணலாம், கான்ட்ரடிக்ஷனுக்கும் யூஸ் பண்ணலாம். பிகாஸ் 162ல அந்த பார் இல்ல. ஸோ இதையும் நம்ம மனசுல வச்சுக்கணும். ஃபார்மர் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, ரெண்டும் ஒன்னே தான். இந்த செக்ஷன்ஸ்குள்ள தான் டிஃபரன்ஸ். செக்ஷனுக்குள்ள என்ன டிஃபரன்ஸ்னா, 145ல ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட் இன் ரைட்டிங் மட்டும்தான் கிராஸ் எக்ஸாமினேஷனுக்கும் கான்ட்ரடிக்ஷனுக்கும் யூஸ் பண்ண முடியும், ஓரல் ஸ்டேட்மெண்ட்டை பண்ண முடியாது. ஆனா ஃபார்மர் ஸ்டேட்மெண்ட்ல இங்க 157 பொறுத்த வரைக்கும் கராபரேஷனுக்கு ரெண்டையுமே உபயோகப்படுத்தலாம். அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ இதையும் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை வந்து ஒரு நேரேட்டிவ் ஃபார்ம்ல கூட ஒரு கேள்வியா கேட்கலாம், அல்லது இதுல பிரிலிமினரி எக்ஸாமினேஷன்ல இதை வந்து கேட்கலாம்.
how to contradict அப்படிங்கறத, if the party wants to contradict a witness, the statement must be proved, the statement need not to be proved, the person must be drawn to his attention அப்படின்னு 3 தான் கேள்வி கேட்டு all the above, none of the above எல்லாம் போட்டு கேட்கலாம். ஸோ அதனால அந்த மாதிரி அந்த செக்ஷனை படிச்சு வச்சுக்கிறது நல்லது. ஸோ இதுதான் கான்ட்ரடிக்ஷன் கிராஸ் எக்ஸாமினேஷன் ஆஃப் தி ரைட்டிங் ஃபார்மர் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட். சரி, அடுத்ததாக இப்போ நம்ம ஒரு முக்கியமான செக்ஷனுக்கு போகலாம். கிராஸ் எக்ஸாமினேஷன்ல என்னென்ன கேள்விகள் எல்லாம் கேட்கலாம் அப்படிங்கிற செக்ஷனுக்கு போறோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இந்த 138ல cross examination need not be confined to the facts to which the witness testified on his examination in chief னு சொன்ன பாருங்க. அப்ப அவர் முதல் விசாரணையில சொன்ன சங்கதிகள் பத்தி மட்டுமே குறுக்கு விசாரணை பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு சொன்னல. அது எதுக்காக அப்படி சொல்லியிருக்காங்கன்னா இந்த செக்ஷனுக்காக தான். இந்த செக்ஷன்ல என்னென்னலாம் நீங்க குறுக்கு விசாரணையில கேட்கலாம், கொஸ்டின்ஸ் லாஃபுல் இன் கிராஸ் எக்ஸாமினேஷன், இதெல்லாம் சட்டப்படியான கேள்விகள், நீங்க நிச்சயமாக யூ ஆர் ஆஸ் a matter of right நீங்க கிராஸ் எக்ஸாமினேஷன்ல கேட்க முடியும் அப்படின்னு சட்டம் சொல்லுது. அதுல பாருங்க என்னென்ன வருதுன்னு பாருங்க. அப்போ உங்களுக்கு அந்த செக்ஷன் புரிஞ்சிடும். என்ன புரியும் அப்படின்னா, when the witness is cross examined, he may, in addition to the questions hereinbefore referred to, be asked any questions which tend to test his veracity. அவர் உண்மை பேசுகிறாரா பொய் பேசுகிறாரா அப்படிங்கிறத அவரை அதை கொண்டு வருவதற்காக, அவருடைய வெராசிட்டியை டெஸ்ட் பண்ணுவதற்காக கேள்விகள் கேட்கலாம். டு டிஸ்கவர் who he is and what is his position in life. அவர் யாரு, அவருடைய லைஃப்ல அவருடைய பொசிஷன் என்ன அப்படிங்கறத பத்தி தெரிந்து கொள்வதற்காக கேள்விகளை கேட்கலாம். மூணாவதாக, டு ஷேக் ஹிஸ் கிரெடிட் பை இன்ஜூரிங் ஹிஸ் கேரக்டர், although the answer to such questions may tend directly or indirectly to criminate him or might expose or tend directly or indirectly to expose him to a penalty or forfeiture. ஸோ இந்த மாதிரி 3 வழிகள்ல அவரை வந்து நீங்க குறுக்கு விசாரணையில கேள்விகள் கேட்கலாம். in addition to the questions here and before referred to. இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்கலாம்னு சொன்ன பாருங்க. அதை தாண்டி இந்த விஷயங்கள்லாம் கேட்கலாம். எது? டு டெஸ்ட் ஹிஸ் வெராசிட்டி, டு டிஸ்கவர் who he is and what is his position in life, டு ஷேக் his credit by injuring his character. ஸோ இதுதான் discrediting the witness னு சொல்றோம். discrediting witness எப்படிலாம் பண்ணலாங்கிறது செக்ஷன் 155 இருக்கு, அதையும் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த 3 வகைகள், இந்த 3 விதமான கேள்விகள் குறுக்கு விசாரணையில் அனுமதிக்கப்படுகிறது. இதை நாம முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த முக்கியமா இந்த 3 விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலைன்னா பல குழப்பங்களை நாம் சந்திக்க நேரிடும். ஸோ அதனால இந்த கொஸ்டின்ஸ் லாஃபுல் இன் கிராஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது குறுக்கு விசாரணையில் மட்டுமே கேட்கக்கூடிய விஷயங்கள். நீங்க வந்து ஒரு ஒரு சீஃப் எக்ஸாமினேஷன்ல போய் அவருடைய வெராசிட்டி நான் டெஸ்ட் பண்ண போறேன்னு கேட்க முடியாது. ஏன்னா நீங்க யூ ஆர் கிவிங் அன் அஷூரன்ஸ் டு த கோர்ட் தட் யூ brought a witness who has a credit. ஒரு கிரெடிபிள் விட்னஸ் தான் நான் கொண்டாந்து ப்ரொடியூஸ் பண்றேங்கிற அஷூரன்ஸை நீங்க வந்து கொடுக்குறீங்க கோர்ட்டுக்கு. அதனால யூ கேன் நாட் டெஸ்ட் ஹிஸ் வெராசிட்டி இன் தி சீஃப் எக்ஸாமினேஷன். அதே போல இந்த டிஸ்கவரி, அவர் என்ன, அவருடைய பொசிஷன் என்ன, அவர் பொய் சொல்லக்கூடியவரா உண்மை சொல்லக்கூடியவரா, அவர் வந்து காசு வாங்கக்கூடியவரா லஞ்சம் வாங்கக்கூடியவரா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நீங்க சீஃப் எக்ஸாமினேஷன்ல கேட்க முடியாது. பட் குறுக்கு விசாரணையில கேட்கலாம். அதே போல டு ஷேக் ஹிஸ் கிரெடிட், அவருடைய நம்பகத்தன்மையை கேள்வி கேட்கக்கூடிய விதமாக கேள்விகளை நீங்க வந்து 146ல கேட்கலாம் அப்படிங்கிறத இதுல சொல்றாங்க. இதுவும் ஒரு கேள்வியாக வரலாம். வாட் ஆர் ஆல் த கொஸ்டின்ஸ் ஆர் லாஃபுல் இன் கிராஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்ற ஒரு கேள்வியாக வரலாம். ஏபிசின்னு போட்டு தீஸ் ஆர் ஆல் த ஃபாலோவிங் ஆர் த கொஸ்டின்ஸ் ஆர் லாஃபுல் இன் கிராஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு போட்டு கேள்விகள் கேட்கலாம். அந்த 3 கேட்கலாம், அது 1 விட்டுட்டு கேட்கலாம், அது மாதிரி எப்படி வேணா கேட்கலாம். இதுல ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் மட்டும் ஒரு கார்வ் அவுட் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த எக்ஸெப்ஷன் என்னன்னா, நீங்க வந்து 376, 376A, 376B, 376B அந்த மாதிரி செக்ஷுவல் அஃபென்சஸ், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், அந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், அந்த குற்றங்கள்ல வந்து நீங்க வந்து அந்த சாட்சியத்தை குறுக்கு விசாரணை பண்ணும் பொழுது அவருடைய கேரக்டர் அசாசினேஷன் பண்ணக்கூடாது. டு இன்ஜூர் த கேரக்டர். நீங்க வந்து அந்த பொண்ணு வந்து நீங்க வந்து ஏற்கனவே பல ஆண்களோடு தொடர்புடையவள் அப்படிங்கிற மாதிரியோ, அல்லது வந்து நீங்க வந்து ஒரு ப்ராஸ்டிடியூட் அப்படிங்கிற மாதிரியோ அந்த பெண்ணினுடைய கேரக்டரை இன்ஜூர் பண்ற மாதிரி வந்து நீங்க கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிறத அதே இதுல ஒரு ப்ரொவிஷோ, ஒரு அமெண்ட்மெண்ட் மூலமா கொண்டு வராங்க 2013ல. அந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக நீங்க யூ ஷுட் நாட் இன்ஜூர் த கேரக்டர் ஆஃப் தி விக்டிம்ஸ் இன் ரேப் ஆர் செக்ஷுவல் அஃபென்சஸ் அப்படிங்கிறத இந்த செக்ஷன்ல சொல்றாங்க. ஸோ இது குறித்து கூட ஒரு கேள்வி வரலாம். வெதர் அதாவது இன்டைரக்டா ஒரு விட்னஸ் வந்து ஒரு விக்டிம் ஆஃப் செக்ஷுவல் அஃபென்ஸ் அவங்க வந்து எக்ஸாமின் பண்றாங்க. தீஸ் ஆர் ஆல் த ஃபாலோவிங் கொஸ்டின்ஸ் ஆர் லாஃபுல் இன் கிராஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு போட்டு இந்த ஏபிசின்னு போட்டு கேட்கலாம். அப்படி கேட்கும்போது
இந்த தேர்ட் பார்ட் இருக்கு பாருங்க, டிஸ்கிரெடிட்டிங் ஹர் பை இன்ஜூரிங் ஹர் கேரக்டர், அது மட்டும் வராது. ஸோ அதில் போய் நம்ம அதை டிக் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்காக இந்த ப்ரொவிசோவும் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஸோ அதையும் நீங்க மனசுல வச்சுக்கணும். ஏன்னா இன்டைரக்டா கேள்வி கேட்கும்போது அப்படித்தான் கேட்பாங்க. ஏ என்பவர் விக்டிம் ஆஃப் செக்ஷுவல் அஃபென்ஸ், அவரை வந்து அந்த அட்வர்ஸ் பார்ட்டி வாண்ட்ஸ் டு கிராஸ் எக்ஸாமின். ஈவன் அப்படியே கூட போகலாம். ஏ என்பவர் ஒரு ப்ராஸ்டிடியூட், அவரை வந்து கேள்வி கேட்கும்போது ஃபாலோவிங் கொஸ்டின்ஸ் ஆர் லாஃபுல் இன் கிராஸ் எக்ஸாமினேஷன் கூட கேள்வி கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்டைரக்டா கேட்கும்போது கூட இந்த ப்ரொவிசோவுடைய இம்போர்ட்டை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அந்த ப்ரொவிசோ பிரகாரம் நீங்க அவங்களுடைய கேரக்டர் இன்ஜூர் பண்ற மாதிரி கேள்விகள் கேட்க முடியாது. ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுதான் 146. டைம் வந்து ஓவர்னு பாக்கியராஜ் மெசேஜ் போட்டிருக்காரு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இன்னைக்கு முடிச்சிருவோம். எப்படி என்னைக்கோ ஒன் மோர் செஷன் போட்டு முடிச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் செக்ஷன்ஸ் தான் இருக்கு. ஸோ இது டிஸ்கனெக்ட் ஆன உடனே மீண்டும் வந்து அதே பாஸ்வேர்டு அதே யூசர் நேம் போட்டு நீங்க ரீகனெக்ட் ஆகிடலாம். ரீகனெக்ட் ஆன பிறகு நம்ம மற்ற செக்ஷன்ஸை பார்க்கலாம்.